அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் பாலாஜி பாடி பில்டருங்க. நம்ம கம்பெனியில் இப்போ என்ன வண்டி வேலை முடிஞ்சுருக்காங்க, V50ல் அடி வேலை, சைடு வேலை, இந்த வேலை பண்ணி நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய டோர் வேலை, எழுத்து, சைடு பம்பர், கிராஸ் பம்பருங்க, மர்க்காடு, முன்பக்கம் 2 பம்பருங்க, லைட் பட்டா, பிரகல் லைட் பட்டா, தொட்டிக்கு அடி வேலைங்க, டோர் மேலே ரவுண்ட் பைப்பு. இதில் வந்து ஒயரை கொஞ்சம் கூடுதலாக வச்சு 5 பைப்புங்க, மேலே கூண்டு நல்லா நெருக்கலாக போட்டு எல்லா வேலையும் பண்ணியிருக்குங்க. ஒவ்வொரு வேலையுமே தனித்தனியாக காமிக்கிறாங்க, பார்க்கலாம். கொஞ்சம் தூரத்து அமைப்புலேருந்து வண்டியை பிறகுங்க பார்த்துங்க. எல்லா வேலையுமே, அதாவது இந்த வண்டிக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அத்தனை வேலையுமே பார்த்துருக்குங்க. ஒவ்வொரு வேலையுமே தனியாக கிளியராக காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். மொத்தமாக அடி வேலை பண்ணியிருக்குங்க. சைடு பம்பரு, மறுக்காடு, எல்லாமே பின்பக்க பம்பரு, எழுத்து, பிரகாடி லைட்டு போட்டால், வாழைக்காப்படி, டோருக்கான செட்டப்பு, பிரகாடி பாடி விரியாமல் எல்பிஸுங்க, டோர் கம்பெனிக்கு எல்லாமே எடுத்து நம்ம நெட்டை கம்பி போட்டு 5 ஆயில் போட்டு பண்ணியிருக்குங்க. மேலே கூண்டில் கொக்கி, கூண்டில் நல்லா இருக்கலாம் பைப்பு, சைடில் ஒரு 4 பைப்பு, மேலே உள்ள 7 பைப்பு எல்லாம் பண்ணியிருக்குங்க. ஒவ்வொரு வேலையுமே தனித்தனியாக கிளியராக பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பின்பக்கம் இருந்து போயிடலாமுங்க. பின்பக்கம் எழுத்து கொடுத்துருக்கு, அந்த லைட் பட்டை இருக்கு இல்லைங்களா, அது கொடுத்துருக்குங்க. இது போக வாழைக்கபடி பார்த்துக்குங்க. இந்த இதாங்க வாழைக்கபடி. வாழைக்கபடி சும்மா அந்த லாக் எடுத்துகிட்டு தான் வந்துருங்க இல்லையா, உள்ள நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. இங்கே சென்சார்லாம் அந்த வருங்க, நம்ம கம்பெனி சென்சார் இது பண்ணிவிட்டுங்க. அந்த இடத்துல மாற்றிக்கிறனால எல்பி செட்டப் இருக்குங்களா, இந்த செட்டப்பு இந்த வச்சு தாங்க பாடி எவ்வளோ வச்சாலும் விரியாமல் இருக்குங்க. சப்போஸ் இந்த கவராங்கில் இல்லாட்டியும் விரியா விடாதுங்க. ஒயரம் வந்து 5 பைப் ஒயரம் வச்சுருக்குங்க. அதாவது இந்த 2 பைப் போக 5 பைப் ஒயரமுங்க, அந்தளவுக்கு வச்சுருக்குங்க. அப்படி வச்சா ஓரளவுக்கு நீங்கள் பாக்ஸ் ஓடுற வண்டின்னா அந்த மாதிரி ஒயரம் வச்சுக்க நல்லதுங்க. அது மாதிரி டைப் வச்சுக்கலாங்க. நார்மலாக ஒரு 4 அடி வைப்போங்க, இதில் 4 அடி வைப்போங்க, அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அது பிரகாடி பம்பர் பார்த்துக்குங்க, லைட்டு, மர்க்காடு, அடிப்பக்கம் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கொடுத்து பாருங்க, இந்த இடத்துல ஒரு சேனலுங்க, அது போக இந்த இடத்துல ஒரு சேனல், இது போக இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் கொடுத்துருக்குங்க. கொஞ்சம் அடிப்பக்கம் இருக்குன்னா தொங்கறக்கான வாய்ப்பு இல்லைங்க. இந்த மாதிரி பம்பர்லாம் பார்த்துங்களேன், பம்பர் எல்லா இடத்துலையும் பெட்டு பண்ணி லைட் பட்டா, எந்த இடத்துலையுமே போல்ட் இல்லாமல் இது இல்லாமல் எதுவுமே இருக்காதுங்க. நம்ம கம்பெனி லேபிள் பார்த்துங்க, ஃபுல்லாக வீடியோ காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்லேயே விளம்பரம் கொடுக்கல, நான் இந்த பக்கம் வீடியோ பண்ணி போகிறனால இந்த பக்கம் காமிச்சு போடணுங்க. அதேமாதிரி இந்த இடத்துல கயிறு மிஸ் ஆகாமல் இந்த கார் பாய்ங்க கீழே வலிக்கிட்டு போக இல்லைங்களா, அதுக்காக அந்த கம்பி கொடுத்துருக்குங்க. கூண்டு செட்டப்லாம் பார்த்துங்க, கூண்டுக்கு 4 ஆங்கிலுங்க, 35க்கு 6 ஆங்கில 4 ஆங்கிலுங்க. பைப் வந்து 11 பைப்புங்க, மேலே 7 பைப்பு, சைடில் 4 பைப்புங்க, நெருக்கலாக கொடுக்குறதுங்க. இந்த மாதிரி பண்ணால் ஒரு 1000 கூட வருங்க. இருந்தாலும் சும்மா இடத்துல தார் பாய் தொங்காதுங்க, தனி கேள் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி கேபிள் வெல்டிங் பண்ணி இந்த மாதிரி செட்டப் கொடுத்து 4 போல்ட்டுங்க, அதுக்காக உள்ளே புஷ் வச்சு தனி கேள் செட்டப் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணால் கொஞ்சம் வெயிட் வச்சாலும் தாங்குங்க, பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல இருந்தால் தனி கேள் போடுறோம், தார் பாய் போடுற காரணத்துக்காக தனி கேள் போடுறதுங்க. இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி தார் பாய் போடுறது, மேலே வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்கோ அதுதான் தனி கேள் போடுறது. அதேமாதிரி முன்பக்கம் பம்பர் பார்த்துங்க, முன்பக்கத்து பம்பருங்க. அதேமாதிரி கீழே ரேட் சேஃப்டிக்கு வாங்கி கொடுத்துருக்குங்க, அதில் ஹோல்ஸும் போட்டுருங்க. ஆரம்பம் இந்த மாதிரி மாட்டலாம் மாடிக்கலாமுங்க. ரேட் சேஃப்டிக்கு வாங்கிடுங்க. முன்னாடி பம்பரு, நம்பர் பிளேட்லாம் எல்லாம் ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஃபிட்டிங் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கான ஹோல்ஸ் போட்டு அதேமாதிரி வண்டியோட இந்த பக்கம் பார்த்துக்குங்க, இந்த கிரில்லுங்க, கீழே பேட்டரிக்கு ஒரு சேஃப்டி, இதில் ஒரு கால் மிதி, முன்னாடி ஆர்ச்சி பிளேவுடு, ஏனி பார்த்துக்குங்க, டூல்ஸ் பாக்ஸு, இந்த பம்பரு அதே டூல்ஸ் பாக்ஸு ஒரே செட்டாக போகிறீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயிண்ட் தெரியுங்களா, இந்த ஜாயிண்ட் இருந்தாலும் டூல்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஜாயிண்டோட வந்துடுங்க. அது சைடு லைட்டுங்க, அதே கொக்கியெல்லாம் நம்ம சைடில் வந்து 7 ஆங்கிலுங்க. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 ஆங்கிலுங்க. மொத்தம் 7 ஆங்கிலுங்க. இந்தளவுக்கு கொடுத்தா கொஞ்சம் பெரிய வாய்ப்பு இல்லைங்க. பின்பக்கம் கண்டிப்பாக சேனல் போட்டுருங்க. எல்லா வண்டிக்கும் பம்பர்லாம் இந்த செட்டப் போட்டு பாருங்க. இதுங்க ஸ்டாப் போர்டு, லைட் பட்டா, டோர் கட்டி ஏற்றுறக்கான இது, டோருக்கான ரவுண்ட் பைப்பு, அதேமாதிரி கூண்டில் மேலே கொக்கி கொடுத்துருக்குங்க. பைப்லாம் முடிஞ்சளவுக்கு நறுக்கி தான் கொடுத்துருக்கு. முன்பக்கம் அதே மாதிரி பிளேவுடு, இந்த பிளேவுடுங்க, டைமண்ட் பிளேவுடுங்க. முன்னாடி இந்த வேலை பண்ணியிருக்குங்க. சைடில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 பைப்பில் 5 பைப்புங்க, மேலே ரவுண்ட் பைப்பு. கூண்டு செட்டப் வந்துச்சுன்னா ரவுண்ட் பைப் கொடுத்து இந்த மாதிரி செட்டிங் பண்ணால் இந்த மாதிரி தாங்க பண்ணணும். இது மாதிரி வேணால் பெரும்பாலும் பண்ணுவோங்க. ஏன்னா மேலே ரவுண்டும் கேட்பாங்க, கூண்டு கேட்குறக்காண்டி இந்த மாதிரியான ப்ராக்டிக் போடுவோங்க. சரிங்களா, இந்த மாதிரி ப்ராக்டிக் போடுங்க. கூண்டுலாம் பண்ணலாமுங்க. கூண்டுலாம் சப்போஸ் கூண்டு கட்டிட்டா முழுக்க மேலே மட்டமாக இருக்குங்க. ரவுண்டு வச்சுட்டா ரவுண்டு வச்சு கூண்டு பண்ணால் இதுதாங்க வழி. பார்த்துக்க பிரஸ். நன்றி. இதுக்கான வேலை எந்த வேலைன்னு சொல்லுங்கள், நல்லபடியாக பண்ணிக்கலாம். இது போக அடி வேலை நிறைய பண்ணியிருக்கேன். அடி வேலை தனியாக வீடியோ எடுத்து போடணுங்க. முன்பக்கம் பாக்ஸ் செட்டப்பு, சைடு பம்பருங்க, அந்த பேட்டரி பாக்ஸான இது, இந்த கூலண்டாக இருக்கான் சேஃப்டிக்குதுங்க. இது கால் மிதி, மேலே கூலண்டாக மிதிக்காமல் தனிக்கர் செட்டப்புங்க. இந்த தார் பை நழுவாமல் இருக்குதுங்க. மேலே கூண்டுலாம் கூட்டு கொடுத்து பாருங்க, அது எல்லாமே கொடுத்துருங்க. பாடி வேலைக்கு முடிஞ்சளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுமோ அத்தனை வேலையும் பண்ணிடுங்க. சொல்லுங்கள், எந்த வேலை இருந்தாலும் பாடி இன்ட்ரா வண்டி, டாட்டா வண்டி, லைலாண்ட் வண்டி, மஹேந்திரா வண்டி, இந்த மாதிரி எந்த வண்டியில் இருந்தாலும் நல்லபடியாக சூப்பராக பண்ணிக்கலாமுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.